கட்டாயமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. தேர்ச்சி பெறாவிட்டாலும் பணியில் நீடிக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறது. 2011ஆம் ஆண்டுக்கு முன் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முகேஷ். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்தான விவரங்கள். 2011ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்பாக பணியில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேர்ச்சி பெறாவிட்டாலும் அவர்கள் பணியில் நீடிக்கலாம் என்றும், அதே சமயம் பதவி உயர்வு என்று வரும்போது அவர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நேரடி நியமன ஆசிரியர்களுக்கு மட்டும் தகுதி தேர்வை கட்டாயமாக்கும் அரசின் உத்தரவை ரத்து செய்தும் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் சபீக் ஆகியோர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதோட வழக்கோட பின்னணி என்று பார்க்கும்போது மத்திய அரசு கடந்த 2009ஆம் ஆண்டு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி கொண்டு வந்ததன் அடிப்படையில ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் 60% தேர்ச்சி பெற வேண்டும் என்று தமிழக அரசு 2011ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. 2011 செப்டம்பரில் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை பணியில் சேர்ந்த அனைத்து ஆசிரியர்களும் இந்த தகுதி தேர்வை தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தது. இது வருடாந்திர அடிப்படையில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு வருடாந்திர அடிப்படையிலான ஊதிய உயர்வை நிறுத்தி வைத்தும் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுகளை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளில் தான் உயர்நீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 2011ஆம் ஆண்டு செப்டம்பருக்கு முன்பாக பணியில் நியமிக்கப்பட்டவர்கள் தகுதி தேர்வை தேர்ச்சி பெற வேண்டியதில்லை என்றும், அதே போல பதவி உயர்வுக்காக வரும் பொழுது அவர்கள் பதவி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயம் என்றும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்.